வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஒரு வார கால கவுண்ட் டவுன் என்ற காலமானியின் கணிப்பு நேரம் ஆரம்பிக்கப்பட உள்ளதால் இந்த முறை அரசியல் கட்சிகளுக்கு தனியாக மே தினத்துக்கென அரசியல் அலப்பறைகளை செய்யும் ஆர்வம் பெரிதாக இருப்பதாக தெரியவில்லை. எனினும் ஆட்சி தரப்பில் கோலோச்சும் ஒரு கட்சி என்ற அடிப்படையில் எக்கேடிஆரின் ஜேவிபி செஞ்சகோதரியோக்கள் தலைநகர் கொழும்பில் ஒரு மேதின ஒன்றுகூடலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. தற்போதைய நிலையில் இன்னும் 9 நாட்களில் இடம்பெற வேண்டிய உள்ளூராட்சி தேர்தலுக்கான பரப்புரைகளை தீவிரமாக ஒப்பேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீவிரமான நிலை முக்கியமான கட்சிகளிடம் ஒட்டி கொண்டிருப்பது தெரிகிறது. எனினும் ஒப்பீட்டு ரீதியில் ஏனைய கட்சிகளை விட எக்கேடிஆரின் மாலி மாவ திசைகாட்டிக்காரர்களின் பரப்புரை களங்களே அதகலப்படுவது தெரிகிறது. இது வடக்கு கிழக்கு உட்பட்ட தமிழ் பகுதிகளுக்கும் பொருந்தக்கூடிய அதகல நிலைமையாக உள்ளது. வடக்கு கிழக்கை பொறுத்தவரை அங்கு தமிழ் தேசிய கட்சிகளை விட ஒப்பீட்டு ரீதியில் திசைகாட்டிக்காரர்கள்தான் தற்போது உள்ளூராட்சி தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் அதிக கூட்டங்களை திரட்டி காட்டிக் கொள்கிறார்கள். அண்மையில் யாழ்ப்பாணத்திலும் சரி, நேற்று வவுனியா மற்றும் முல்லைத்தீவிலும் சரி, ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியான ஏகேடிஆருடன் கைகுலுக்கி கொள்ளவே தமிழர்கள் ஆர்வப்பட்டு முண்டியடித்த காட்சிகளையெல்லாம் நோக்க முடிந்தது. கசப்பாக இருந்தாலும் யதார்த்தத்தை கூறிக்கொண்டால் தென்னிலங்கை அரசியல் முகமொன்றுக்கு, அதுவும் மறை பொருளிலுள்ள பேரினவாதம் பொதிந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவருக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இவ்வளவு ஒரு வரவேற்பு இதற்கு முன்னர் கிட்டியதில்லை. எனினும் அனுரவுக்காக இது தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை, திட்டமிட்டு சேர்க்கப்பட்ட கூட்டம் என தமிழ் தேசிய கட்சி முகங்கள் முணுமுணுப்பதையும் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஆனால் 2009 தமிழ் தேசிய அரசியல் பரப்பின் உடையவர் உரைநிலைக்கு வந்த பின்னர் தமிழர்களின் அரசியல் முற்றத்தில் இவ்வாறான ஒரு அரசியல் சூனிய நிலையை உருவாக்கிய அரசியல் பழிபாவங்கள் யாவும் தமிழ் தேசிய அரிதார அரசியல்வாதிகளையே சாரும். குறிப்பாக சூமந்திர இராசம்பந்தம் போன்றவர்களையே இந்த பழிபாவங்கள் சாரும் என்பதையும் மறக்க முடியாது. 2009க்கு பின்னர் வெறும் உசுப்பேற்றும் அரசியல் களம் என்ற குண்டுச்சட்டிக்குள் குதிரையோட வைத்து சூனிய நிலையை உருவாக்கியதன் பலன் இப்போது சுயேச்சை கிளாடியேட்டர் முதல் திசைகாட்டி முகங்கள் வரை தமிழ் மக்களை பங்கு போட்டு அல்லாட வைக்கும் நகர்வு நீட்சியுறுகிறது. இந்த முறை தேர்தல் களத்தை பொறுத்தவரை, குறிப்பாக தமிழர்களின் முற்றத்தை பொறுத்தவரை, அந்த முற்றத்தில் சாம பேத கரத்துண்டு தான நீட்டல், ஓரளவுக்கு அரசியல் மிரட்டல் என பரப்புரை களம் நகர்கிறது. இந்த சாம பேத கரத்துண்டு தான நீட்டல் மற்றும் மிரட்டல் பாணி அதிர்வுகள் எக்கேடிஆரின் தரப்பிலிருந்து தமிழர்களை நோக்கி நாசூக்காக வெளிப்படுத்தப்படுவதை அவதானிக்க முடிகிறது. அந்த வகையில் விளையாட்டு கழகங்களுக்கான விளையாட்டு உபகரணங்களை வழங்கும் தானங்கள் முதல் ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் முகமான சந்திரசேகரனின் ஆதரவாளர்கள் முல்லைத்தீவு கேப்பாப்புலவு கடற்தொழில் அமைப்பின் நிர்வாக முகமொருவரை தாக்கியதான தண்டம் குறித்த சர்ச்சைகள் வரை நீட்சியடைகின்றன. கடந்த வெள்ளியன்று இந்த சம்பவம் குறித்து ஊடகர் ஒருவர் சந்திரசேகரனிடம் வினா எழுப்பிய போது இந்த கேள்வியை விட்டுவிட்டு வேறு வினாக்களை தொடுத்து பதில்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என அவர் சறுக்கிய விடயமும் தெரிந்தது. இவ்வாறான தண்ட நகர்வுகள் இருந்தாலும் அனுரகுமாரவின் சாம பேத தான நகர்வுகள் நீட்சியுறுகின்றன. அதன் அடிப்படையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக முன்னைய அரசாங்கங்களால் வடக்கு கிழக்கில் கையகப்படுத்தப்பட்ட அனைத்து காணிகளையும் மிக விரைவில் விடுவித்து அதில் மக்கள் விவசாயம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என நேற்று எக்கேடிஆர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் முழங்கிய விடயமும் தெரிந்தது. இவ்வாறாக முல்லையில் முழங்கிய எக்கேடிஆர் தனது திசைகாட்டிக்காரர்களில் அதிகமானோர் சிங்களவர்களாக இருந்தாலும் தமிழ் பேசும் மக்கள்
தமது ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி ஆகிய மாலிமாவ தரப்பு மீது வைத்த நம்பிக்கையை கடுகளவேனும் சீர்குலைக்க தான் அனுமதிக்கப் போவதில்லை எனவும் சூளுரைத்துக் கொண்டார். முடிவுரையாக வடக்கு கிழக்கில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இடம்பெற்றது போல இந்த முறையும் தமிழர்கள் தம்மீது நம்பி கை வைத்து தமக்கு புல்லடி போட்டு ஒரு மஜிக் நிலையை உருவாக்கும் வகையில் கைகளை தயாராக வைத்திருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுக் கொண்டார். ஆனால் இவ்வாறாக இக்கேடிஆர் ஒரு வகையில் சாமவேத தான முகம் காட்டினாலும் அவரது வலதுகர அரசியல் தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய விமல் ரத்நாயக்கா போன்ற தளபதிகளோ தமிழர்களின் ஒரு தரப்பு சிறிய சிறிய விடயங்களுக்கெல்லாம் இனவாதத்தை தொடுவதாக குறிப்பிட்டு தான் இவ்வாறான குற்றச்சாட்டு ஒன்றும் உப்பு சப்பில்லாமல் சொல்லவில்லை, மாறாக ஆனையிரவு உப்புக்கு ரஜ லுணு என இருக்கும் பேரில் ஏன் இனவாதத்தை செய்கிறீர்கள் எனவும் வடக்கில் ஒரு கேள்வியை தொடுத்துக் கொண்டார். அத்துடன் தமிழ் கட்சிகள் மீதும் தமது அரசாங்கம் ஊழல் விசாரணைகளை நடத்தி கொள்ள நேரம் எடுக்காது என்ற ஒரு மறைமுக எச்சரிக்கையையும் விடுத்தார். ஆக மொத்தம் இந்த முறை வடக்கு கிழக்கில் ஏகேடிஆர் மற்றும் அவரது சகவாடி முகங்களின் தேர்தல் பரப்புரை பிரசன்னங்கள் அதிகரித்துள்ளமை யதார்த்தமாக தெரிகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலைப் போல தனி கட்சியாக வடக்கில் தமக்கு செல்வாக்கு உள்ளது என்பதை காட்டினால் அதன் தாக்கம் உள்ளூர் மற்றும் உலக அரங்கிலும் எதிரொலிக்கும் வாய்ப்புகளை உருவாக்கும் என்ற கணிப்பின் அடிப்படையில் உள்ளூர் மற்றும் உலக அரங்கில் எதிரொலிக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும் என்ற கணிப்பின் அடிப்படையில் இக்கேடிஆர் தரப்பின் இவ்வாறான வடக்கு கிழக்கு பிரசன்னங்கள் இருக்கக்கூடும். ஆனால் மறுபுறத்தே இந்த உள்ளூராட்சி தேர்தலூடாக வடக்கில் ஏகேடிஆர் தரப்பு கடந்த நாடாளுமன்ற தேர்தலைப் போல தமது வகிவாகத்தை தக்கவைத்தால் அதற்குரிய விலையையும் தமிழர்களே எதிர்காலத்தில் அரசியல் ரீதியில் செலுத்த வேண்டியும் வரும். 2009க்கு பின்னர் மேய்ப்பன் இல்லாத நிலையில் உள்ள தமிழர்களின் அழிந்து போய்க்கிடக்கும் அரசியல் கொல்லையில் மேய ஓடிவரும் கழுதைகளுக்கும் குதிரைகளுக்கும் இவ்வாறான வியூகங்கள் இருப்பதால் தற்போதைய தேர்தல் அரங்க காட்சிகளும் கேட்கிறவன் கேணியனாக இருந்தால் கீழ்வரகில் நெய்வடியும் என்ற வகையிலும் வரத்தலைப்படுகின்றது. தென்னிலங்கை கட்சிகளும் சரி, தமிழ் தேசியம் பேசும் அரிதார தமிழ் கட்சிகளும் சரி, இந்த உள்ளூராட்சி தேர்தல் நிர்வாகத்துக்குரிய மக்கள் பிரதிநிதித்துவத்தை அதன் வகிவாகத்தை விட ஊதி பெருப்பித்து காட்டும் வித்தைகளையும் கைங்கரியங்களையும் செய்வது தெரிகிறது. அந்த வகையில் இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்காக தமிழர்களின் சுய நிர்ணய உரிமை குறித்து பேசும் சுமந்திர வியூகங்கள் எல்லாம் தெரிகின்றன. யதார்த்தமாக நோக்கினால் தற்போது தேர்தல் இடம்பெறும் உள்ளூராட்சி சபைகளில் மக்களின் பிரதிநிதித்துவம் இல்லாமலேயே பல வருடங்களாக அதன் நிர்வாகம் இடம்பெற்று வருகின்றது. கடந்த சில வருடங்களாக தேர்தல் நடத்தப்படாமல் விட்டாலும் இன்று வரை கிராமங்கள் மற்றும் நகரங்களின் பராமரிப்பு பணிகள் ஆணையாளரின் நிர்வாக மட்டத்தில் தொடரத்தான் செய்கின்றது. ஆகையால் வீதிகளில் மின்விளக்குகளை பொருத்துவதற்கும் வீதியோர பற்றைகளை வெட்டி சுத்தப்படுத்திக் கொள்வதற்கும் இயங்கக்கூடிய குட்டி நிர்வாகத்தின் பின்னணியில் இருக்க வேண்டிய மக்கள் பிரதிநிதித்துவத்துக்கும் தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமைக்கும் நேரடியான எந்தவித தொடர்புகளும் இல்லை என்றாலும் தமிழ் தேசிய கட்சிகள் இவ்வாறான கரத்துண்டுகளை நீட்டி தமது தரப்பிலும் பரப்புரைகளை நடத்தத்தான் செய்கின்றன. கூட்டி கழித்து பார்த்தால் தமிழர்களின் முற்ற அரசியல் களத்தில் யாரை அனுமதிக்க வேண்டும், யாரை புறந்தள்ள வேண்டும் என்ற ஒரு தெரிவும் இந்த தேர்தல் களத்தில் இருப்பதால் தமது முற்றங்களுக்கு உதவ கூடியவர்களை தெரிவு செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, தமிழர்களை உசுப்பேற்றி அவர்களை உபத்திரவப்படுத்தும் முகங்களை ஆபத் பாந்தவர்களாக கருதி அவ்வாறானவர்களை தெரிவு செய்தால் எதிர்காலமும் நித்திய கண்டமாகவே இருக்கக்கூடும். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் களத்தில் தமிழர்களின் தவறான ஜனநாயக தெரிவு மீண்டும் ஒருமுறை அவர்களை பொல்லை கொடுத்து அடிவாங்கும் நிலையையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடும். இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் கனடாவின் வான்கூவர் நகர் மீண்டும் ஒரு இரத்த களரியை சந்தித்துள்ளது. சனிக்கிழமை இரவு பிலிப்பைன்ஸ் மக்கள் பங்கேற்ற ஒரு திருவிழாவில் இந்த அவலம் இடம்பெற்றது. குறித்த விழாவுக்காக மக்கள் கூடியிருந்த போது ஒரு வாகனம் கூட்டத்துக்குள் புகுந்து மக்கள் மீது மோதிக்கொண்டதால் பலர் கொல்லப்பட்டு பலர் காயமடைந்துள்ளனர். இந்த பதிவு பதியப்படும் போது பலியானவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் தொகை அறிவிக்கப்படவில்லை. எனினும் உடனடி செய்திகளின் வாயிலாக இப்போது அந்த விடயங்களை நீங்கள் அறிந்திருக்க முடியும். மக்கள் கூட்டத்தின் மீது வாகனத்தை செலுத்திய வாகனச்சாரதி தற்போது காவல்துறையால் தடுத்து வைக்கப்பட்டு தீவிரமான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். குறித்த வாகன சாரதி
தாக்குதலை நடத்தும் நோக்கில் வேண்டுமென்றே தனது வாகனத்தை கூட்டத்துக்குள் செலுத்தினாரா என்ற விடயத்திலும் இதுவரை அதிகாரபூர்வமாக காவல்துறை எதனையும் அறிவித்துக் கொள்ளவில்லை. மேற்குலக குடியேற்றத்திற்கு எதிராக போராடிய தமது தலைவரை கௌரவிக்கும் வகையில் பிலிப்பைன்ஸ் மக்கள் தமது லாபு லாபு தினத்தை கொண்டாடிய போது இந்த துன்பியல் சம்பவம் இடம்பெற்றது. அடுத்து மரண வீட்டு ராஜதந்திரம் என்ற ஒரு விழிப்பு நிலை அரசியலில் உள்ளது. அந்த விழிப்பு நிலையை நிரூபிக்கும் வகையில் நேற்று வத்திக்கானில் இடம்பெற்ற பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க சென்ற அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பும் உக்ரைனிய அரசு தலைவர் வொலாடிமிர் ஜெலன்ஸ்கியும் தமக்கிடையில் சந்தித்து பேச்சுக்களை நடத்தியுள்ளனர். வத்திக்கானின் சென்ட் பீட்டர்ஸ் பசிலிகா தேவாலயத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் இரண்டு தலைவர்களும் உதவியாளர்கள் இல்லாமல் சுமார் 15 நிமிடம் பேசியதாகவும் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளை நடத்த ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் பின்னர் கருத்து தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் சமாதானத்தை விரும்புவது குறித்து ஒரு வினாவை எழுப்பியிருந்தார். கடந்த பிப்ரவரி மாதம் வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்பும் ஜெலன்ஸ்கியும் கடுமையாக வாக்குவாதப்பட்டு வெள்ளை மாளிகையிலிருந்து ஜெலன்ஸ்கி வெளியேற்றப்பட்ட பின்னர் இருவரும் நேரடியாக நேற்றுத்தான் முதலாக சந்தித்து பேசியுள்ளனர். ரஷ்யாவுடன் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை எட்டிக்கொள்வதற்கு வெள்ளை மாளிகை உக்ரைனுக்கு அழுத்தங்களை வழங்கிக் கொள்ளும் நிலையில் இந்த சந்திப்பும் ட்ரம்பின் புட்டின் மீதான அதிருப்தி கருத்தும் வந்துள்ளது. கடந்த வாரம் உக்ரைன் மீது ரஷ்யா பெரும் வான்வழி தாக்குதலை நடத்திய பின்னர் ரஷ்யா மீது புதிய தடைகளை அறிவிக்க உள்ளதாக ட்ரம்ப் குறிப்பிட்ட நிலையில் உக்ரைனுடன் ஒரு போர் நிறுத்தத்தை செய்வதற்கு உண்மையில் விளாடிமிர் புட்டின் ஆர்வமாக உள்ளாரா என்ற ஒரு வினாவை டொனால்ட் ட்ரம்ப் எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மாஸ்கோ அன்று கடந்த வெள்ளியன்று இடம்பெற்ற வாகன குண்டுவெடிப்பில் ரஷ்ய இராணுவ ஜெனரலான யாரோஸ்லாவ் மொஸ்காலிக் பலியான நிலையில் இந்த தாக்குதலை நடத்திய உக்ரைனிய உளவாளி ஒருவரை தாம் கைது செய்துள்ளதாக ரஷ்யாவின் இரகசிய புலனாய்வு சேவை பிரிவு அறிவித்துள்ளது. 42 வயதான இந்த சந்தேக நபர் தற்போது ரஷ்ய புலனாய்வாளர்களால் தீவிரமாக விசாரணை செய்யப்பட்டு வருவதாகவும் இவர் உக்ரைனின் சிறப்பு சேவை முகவர் எனவும் குறிப்பிட்டுள்ளது. குறித்த உளவாளி தனது வீட்டில் இயங்கிய உக்ரைனுக்கான இரகசிய இடத்தில் வைத்து தயாரித்த வெடிகுண்டு ஒன்றை கடந்த வெள்ளியன்று பலியான ஜெனரல் பயணிக்கும் வாகனத்தில் பொருத்தியதாகவும் அதன் பின்னர் அந்த குண்டு உக்ரைனில் இருந்து இயக்கப்பட்ட ரிமோட் கண்ட்ரோல் மூலம் வெடிக்க செய்யப்பட்டதாகவும் ரஷ்ய புலனாய்வு சேவை பிரிவு அறிவித்துள்ளது. இதுவரை இந்த தாக்குதல் குறித்து உக்ரைன் எந்தவிதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.